ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தொழில்துறை 4.0 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வேலை வாய்ப்பு இல்ல, அதுதான் இளைஞர்களுடைய முக்கியமான பிரச்சனை. இந்த முறை தேர்தலை அது தீர்மானிக்கும் அப்படிலாம் பேசக்கூடிய சூழல்ல தொழில்துறை 4.0 என்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்படும் இருக்காங்க. ரொம்ப முக்கியமா முத்ரா கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இது காங்கிரசுக்கான வாக்குறுதிகளுக்கான பதிலடின்னு பார்க்கலாமா? இல்ல, நீங்க டோட்டலாவே உங்களோட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே போல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஷோக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவா தான் இதை பார்க்க தோணுது. எடுத்த உடனே மேனிஃபெஸ்டோ பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது ராஜ்நாத் சிங் ஜி அவர்கள் சொல்லுகிறார், இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரின் தினம், கான்ஸ்டிடியூஷனல் டே, இன்னைக்கு புத்தாண்டு அப்படியெல்லாம் அடிக்கிட்டே போறாங்க. கான்ஸ்டிடியூஷனை ஏறி மிதிக்கிறவர்கள் பாஜக அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. இது உலக அரங்குகளே பல தரம் இவங்களை ஒன் செய்திருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழியை எந்த அளவுக்கெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் இழிவுபடுத்தி விட்டு ஹிந்தி இம்போசிஷனை கம்பல்சரி ஆக்கிட்டு, முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழகத்தை பத்தி குறிப்பிடும் போது திருக்குறள் ட்ரெடிஷனல் சென்டர் அப்படின்னுட்டு உலக அளவுல திருக்குறள் ட்ரெடிஷனல் சென்டரை ஒண்ணு வச்சு அதுல கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸை அரங்கேற்ற போறதா மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னார். திருக்குறளை ட்ரெடிஷனல் சென்டருக்காக தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்களா, திருக்குறளுக்கு வேற எதுவும் மாண்பு இல்லையா அப்படின்ட்டு கேட்க தோணுது. அதே மாதிரி தமிழ் மொழிக்காக நாங்க ஒரு சில முக்கியமான விடயங்கள் எல்லாம் கொண்டு வர இருக்கிறோம் அப்படின்றாங்க. என்ன தமிழ் மீது இவர்களுக்கு திடீரென்று பற்று அப்படின்ட்டு தெரியல. திடீர்னு பேசலையே, 10 ஆண்டுகளா பேசியிருக்காங்களே. 10 ஆண்டுகளாக பிரதமர் திருக்குறள் குறித்து பேசுறார், பாரதியார் கவிதைகள் குறித்து பேசுறார், காசி தமிழ்ச்சங்கம் குறித்து பேசுறார். தமிழ்நாடு அப்படின்ட்டு வரும்போது நம்ம வஞ்சிக்க தானே சார் படுறோம். இப்ப லேட்டஸ்டா வெள்ள நிவாரணத்திலிருந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களோட விசிட் ஆகட்டும், வெள்ள நிவாரணம் ஆகட்டும், எதுவானாலும் தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த பட்ஜெட் தொகுப்பு அப்படிங்கிறது பாஜக ஆளும் மாநிலத்தான யூபியை கம்பேர் பண்ணும்போது நம்ம டாக்ஸும் அதிகமா பே பண்றோம். நம்மளோட டாக்ஸ் பேயர்ஸோட மணியை இவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கே இவங்க நம்மள எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க நம்மளோட தமிழக மக்கள் அப்படிங்கறத நீங்க கண்கூற பார்க்கறதுக்கான பல தருணங்கள் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நாரி நியாய் பத்தி பேசுறாங்க, பெண்களுக்கான நியாயம் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அதுல முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழா கிலாடி அப்படின்னா கூட விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்க எதோ செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் பெரிய வாக்குறுதிகளை பாஜக தனது தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. ரீசெண்டா நம்ம பார்த்தோம், ஒலிம்பிக் மெடல் வாங்கின நம்மளுடைய பாரத பெண்கள் எப்படி அந்த பயில்வான்கள் என்ன மாதிரியான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். வரலாறு எப்பவுமே தன்னை தானே ரிப்பீட் பண்ணிக்கொள்ளும். இதே மாதிரி ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி பாஜகவோட தேர்தல் அறிக்கையை நம்ம இப்படிதான் பார்த்தோம். வேலை வாய்ப்பு 15 லட்சம் ஒருத்தரோட அக்கௌண்ட்லயும் வந்துடும் அப்படின்லாம் பார்த்தோம். ஒரு ஒரு டென்யூர்ல பார்த்தோம், 2019 டென்யூர்ல பார்த்தோம், அதுக்கு முன்னாடி 2014 டென்யூர்ல பார்த்தோம். எங்கன்னா இவங்களுக்கு அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றியதற்கான ஒரு அஜெண்டா இருக்கா அப்படின்னா இல்ல. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.